வணக்கம். இது கேள்விக்களம். தேச துரோக வழக்கு என்பது அண்மை காலமாக நாம் அறிந்த ஒன்று. கூடங்குளம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏறத்தாழ 20,000 பேருக்கு மேல் அந்த வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். வழக்கு பதியப்பட்டது. இதேபோல அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள், பல தரப்பினர், பல்வேறு செயல்பாட்டாளர்கள் முடக்கப்படும் போது தேச துரோகம் செய்தார்கள், அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டினார்கள், தேசத்துக்கு எதிராக போராட்டத்தை தூண்டினார்கள் என்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுப்பது என்பது அண்மை காலத்தில் ஒரு அதிகரித்த போக்காக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் ஹரியானா துணை சபாநாயகர் ஒருவரை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் மீதும் கூட தேச துரோக வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்குகள் கருத்து உரிமைக்கு எதிரானவை, மக்களின் அதிருப்தி குரல்கள் வெளிப்படுவதை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருப்பு சட்டங்கள் என்பது மனித உரிமை ஆர்வலர்களின் பார்வை. பத்திரிகை ஆசிரியர்களுடைய சங்கம் ஒன்று இது தொடர்பாக பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்தது. 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது நாடு சுதந்திரம் அடைந்து, இன்னமும் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கலாமா? இது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது, இதில் தண்டிக்கப்படுபவருடைய எண்ணிக்கை மிக குறைவு என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒன்று, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி திரு ரமணா இன்றைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி. எத்தனையோ வழக்கொழிந்த சட்டங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் என்ற பெயரில் இருந்தவை, கார்ப்பரேட் சட்டங்கள், காலத்துக்கு பொருந்தாதவை என்று அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய உங்கள் அரசு ஏன் இதை இன்னமும் சட்ட புத்தகத்தில் வைத்திருக்கிறீர்கள்? சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியையும் பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் மீதும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஏவிய சட்டம் இந்த தேச துரோக சட்டம், செடிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த சட்டம். அதை நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் வைத்திருக்கலாமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த சட்டத்துக்கான தேவை இருக்கிறதா? எல்லா சட்டங்களையும் கைவிடக்கூடிய, மாற்றக்கூடிய அரசு இதில் ஏன் பிடிவாதம் காட்டுகிறது? உண்மையிலேயே இந்த சட்டம் கருத்துரிமை, மாற்று கருத்து கொண்டவர்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா? இப்போது இந்த குரல்கள் எழுவதன் காரணம் என்ன என்பதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கட்ரமணன், மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிபேன், மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி, வழக்கறிஞர் திரு ரமணகுமார், பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஹென்றி டிபேன்லேருந்து தொடங்க விரும்புகிறேன். இந்த சட்டத்திற்கு எதிராக பல ஆண்டு காலமாக குரல் கொடுத்து வரக்கூடியவர்களில் நீங்களும் ஒருவர். இந்த சட்டம் ஏன் அகற்றப்படணும்? உச்சநீதிமன்றத்தோட இந்த அப்சர்வேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் முதலில் சன் டிவி இதை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு செல்வதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இது போன்ற கொடூர சட்டங்கள் சார்ந்த விவாதங்களை மீடியாவில் கொண்டு செல்வதில் அச்சங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை சன் டிவி எடுத்துக்கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு நான் கூற விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு குழுவினர், மக்கள் மத்தியில் பணி செய்கின்ற ஒரு குழுவினர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொடர்ந்து மனு கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது அவர்கள் ஒரு திங்கட்கிழமை ஒரு கழுதையை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வெளியே வைத்து, கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டி, மனு கொண்டு வருபவர்கள் அந்த கழுதையிடம் மனு கொடுப்பதாக ஒரு நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக பாய்ந்தது 124A தேச துரோக சட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம். 10 ஆண்டுகள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து விடுதலையாச்சு. அதுக்கு பிறகு இவ்வளோ மோசமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சட்டம் இந்த செடிஷன் ஆக்ட். வெவ்வேறு இடங்களில் இப்போ நாம் ஸ்டான் சுவாமியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஸ்டான் சுவாமி தன்னுடைய ஃபேஸ்புக் புத்தகத்தில் அவர் 3 கொட்டேஷன்ஸை வெளியிடுகிறார். ஒரு கொட்டேஷன் இந்த நாட்டினுடைய அப்போதைய ஹோம் மினிஸ்டராக இருந்த மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடைய கொட்டேஷன், பத்தல்கடி மூவ்மெண்ட் சார்ந்த ஒரு கொட்டேஷன், இரண்டாவது 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முண்டா அவர்களுடைய கொட்டேஷன், மூன்றாவது கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய
பிஷப்புடைய ஒரு கொட்டேஷன். இது மூன்றும் ஆதிவாசி மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய கோட்ஸ். இந்த கோட்ஸை மட்டும் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போடுறாரு. அவருக்கு எதிராக 124A போடப்பட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டு வாரண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் கொண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டி மாவட்டத்தில் அதை எடுத்து சென்றார்கள். இது போன்ற பிரச்சனைகளில் தலையீடு செய்பவர்களை அச்சம் பண்ணுவதற்கு, பல நாட்கள் சிறையில் வைப்பதற்கு, அவர்கள் கொண்டு செல்லுகின்ற அரசியல் ரீதியான பணிகளை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசெம்பிளி, இது மூணையும் தடுப்பதற்காக காவல்துறை இதை தவறாக பயன்படுத்திய சரித்திரம்தான் இருக்கு என்பது இன்று ஆர்டிகல் 14 என்ற ஒரு அமைப்பு மிக அருமையாக அதோடைய டேட்டாலாம் எடுத்து எத்தனை வழக்குகள் எந்த ஆண்டில் போட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதை உச்சநீதிமன்றம் இன்று அவ்வளோ பொறுப்புடன் அவர் ஒரு காலகட்டத்தில் தலைமை நீதிபதி ஒரு பத்திரிகையாளராக இருந்ததின் காரணமாக என்னவோ தெரியவில்லை, இவ்வளோ பொருத்தமான கேள்விகளை எழுப்பி இருப்பது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பத்திரிகையாளர் சங்கம் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு சென்றது மட்டுமல்ல, புத்தகங்களிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய இந்த சட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். திரு ரமணகுமார், இந்த விவாதம் மீண்டும் மீண்டும் அது பல ஆண்டு காலமாக இந்த சட்டம் வேணுமான்ற குரல்கள் இருக்கு. ஆனால் அந்த சட்டத்தை பிரயோகம் பண்ணுறது, அதை இன்வோக் பண்ணுறதுன்றது நின்ற பாடில்லை. உச்சநீதிமன்றத்தோட இந்த அப்சர்வேஷனையும் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ உச்சநீதிமன்றம் இந்த ஒரு சட்டத்தை மாத்திரம் எடுத்திருக்கிறது சப்ஜூடிஸாக இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஆனால் பழைய சட்டங்கள்னு பார்த்தா கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1930, அப்படிலாம் இருக்கும்போது எவ்வளவோ பழைய சட்டங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன, நடைமுறையில் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் எப்போவுமே காலத்துக்கு ஏற்பார் போல் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சில சட்டங்கள் அப்படியே இருக்குது. பீனல் கோட் எடுத்துக்கங்களேன், பீனல் கோட் 100 வருஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை பிரிட்டிஷ்காரங்கள் இந்தியன்ஸ் அடக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை பயன்படுத்தினாங்க. இது அப்போவே எடுத்துருக்கலாம். 1962 எதனால் இந்த இது வந்ததுன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் வந்ததுனாக்கா, ஃபஸ்ட்டு 1962 கேதார்நாத் சிங்கிற ஒரு வழக்கில் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க இது கான்ஸ்டிடியூஷனலி ரைட், இது ரத்து பண்ணுங்கிற அவசியம் இல்லை. யாரெல்லாம் தேசத்துக்கு எதிரால் என்னெல்லாம் கோஷம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நானும் சட்டம் படிக்கும்போது இந்த 124A செடேஷனாக தான் எடுத்துக்கணும். யாரெல்லாம் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க மேலே இதை யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆழ்மையாக இது இருந்தது. இப்போ பத்திரிகைக்காரர்கள் இருந்தபோது இவ்வளவு நாள் இருந்த பத்திரிகைக்காரர்களும் இப்போது இருக்கிற ஒரு 5 வருடத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு வித்தியாசம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு நாள் இருக்கிற பத்திரிகையாளர்கள் தேவர் ட்ரெயின்டு பீப்புள். அவங்க எழுதுவாங்க, எடிட்டர் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. வாட்ஸ்அப்பில் என்ன வேணாலும் போடலாம், ஃபேஸ்புக்கில் என்ன வேணாலும் போடலாம். அதே மாதிரி வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கூட நீங்களே இருந்தால் கூட ஒரு நியூஸ் சேனல் இருக்குன்னா யாரை கூப்பிடணும், என்ன கூப்பிடணும், நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஒரு நியூஸுக்கு டைரக்டர் இருக்காரு, நீங்கள் இவ்வளோ நோட்ஸ் எழுதி வைக்கிறீங்க, அப்புறம் தான் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் வீடியோவில் என்ன வேணாலும் பேசுகிறான், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்க போது 130 கோடி பத்திரிகையாளர்கள் அப்படியே உருவாகிறார்கள். அதில் எவ்வளவு தேச துரோகமாக பண்ணுறாங்க, எவ்வளவு தேச துரோகம் இல்லாமல் பண்ணுறாங்கங்கிறது நம்மளால் பண்ண முடியல. அதனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக இருக்கும் சூழ்நிலையை பார்த்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரில் தேசத்துக்கு எதிராக வர செய்திகளுக்கு இந்த சட்டம் பயன்படும். ஆனால் ஐயா சொன்னா போல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் செடேஷனுக்கும் ஒரு மயிர் இழை தான் வித்தியாசம் இருக்குது. அது இப்படியும் இயலாம் அப்படியும் இயலாம், கேட் ஆன் தி வால் மாதிரி. அதை கவர்மெண்ட் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி யாரெல்லாம் அகெயின்ஸ்ட் இந்தியா பண்ணுறாங்களோ, சார் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியாது. அதே மாதிரி சில பத்திரிகையாளர்கள் சில அரசாங்கத்துக்கு எதிராக இதை பயன்படுத்துகிறாங்க. சில அரசாங்கங்கள் பத்திரிகையாளருக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் சட்டத்தை ரத்து பண்ணுங்கிறது எனக்கு சரியா படலை. ஆனால் இது சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூவில் இருக்கிறதுனால இதை பற்றி நம்மளால் நான் இதுக்கு மேலே பேச முடியும்.
நான் திருமுருகன் காந்தியோட பார்வை கேட்கணும். அதாவது தேச துரோகம் இந்திய நலனுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு எதிரானதுன்னு தான் எங்களுக்கு சட்ட படித்த நாட்களில் சொல்லப்பட்டுச்சு. நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள் பல்கி பெருகி போனதுனால கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் எந்த எல்லை எந்த வரம்பும் இல்லாமல் பேசுறதுனால இந்த சட்டம் அவசியமான ஒன்றாகுது அப்படின்ற ஒரு பார்வையை ஒரு வழக்கறிஞர் முன்வைக்கிறாரு. உங்க அனுபவம் இதில் என்ன? வெறும் பேசுறது எழுதுறதுனால மட்டுமே இந்த வழக்கு பாயுது அப்படின்னாலும் கூட இந்த வழக்கு பாய்வதற்கு அரசு ஒரு பலவீனமான அரசாக இருக்கிறது என்றதை பார்க்க முடியும். அதை கடந்து பார்க்கணும். என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்தோம் என்றால் நான் புழல் சிறையிலிருந்து வெளிவந்து அதன் வாசலில் இருந்த பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, அருகில் இருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, ராயப்பேட்டையில் வரவேற்பு கொடுத்த தோழர்கள் அங்கே பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த அந்த 3 நிகழ்ச்சிகள், 3 சிலைகளுக்கு மாலை அணிவித்ததற்காக 3 தேச துரோக வழக்குகள் என் மீது பதிவு செய்யப்பட்டன. பெரியார் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்ததற்காகவே என் மீது 3 தேச துரோக வழக்குகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கென்று சிறப்பு விசாரணைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டிலே எங்களுக்கு போராடுகின்ற உரிமையும், பேசுகின்ற உரிமையும், எழுதுகின்ற உரிமை என்று பல்வேறு உரிமைகள் முடக்கப்பட்டன. கடந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் நீதிமன்றம் சென்றுதான் எங்கள் கூட்டம் நடத்துவதற்கோ அல்லது போராட்டம் நடத்துவதற்கோ கருத்தரங்கம் நடத்துவதற்கோ நாங்கள் அனுமதி பெற வேண்டிய சூழல் உருவாகியதுக்கு காரணம் பெரியார் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்தது என்கின்ற அந்த அடிப்படை தான் காரணமாக இருக்கிறது. தேச துரோக வழக்கு என்பது இது ஏதோ முழுமையாக தேசத்திற்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது, இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது என்கின்ற அடிப்படையில் பேசுவது என்பதற்கான எந்த அடித்தளமும் இல்லாமல் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதை சொல்ல வேண்டும் என்றால், ஐநா மனித உரிமை அவை ஜெனீவாவிற்கு நான் சென்றிருந்த பொழுது அங்கே இந்த 124A பிரிவு, தேச துரோக பிரிவை நீக்க வேண்டும். இது கருப்பு சட்டங்களாக 124A பிரிவு இருக்கிறது, NSA இருக்கிறது, UAPA சட்டங்கள் இருக்கின்றன என்று ஐநாவின் மனித உரிமை அவையில் நான் பேசிவிட்டு இங்கே இறங்கும் பொழுது என்னை விமான நிலையத்தில் அங்கே பேசியதற்காகவே அந்த தேச துரோக வழக்கின் கீழே கைது செய்தார். இப்படியான ஒரு போக்கு இங்கே இருப்பதற்கான அடிப்படை காரணம், அது அரசு என்பது வேறு, தேசம் என்பது வேறு. அரசே தேசமாக நீங்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஒரு ரூலிங் பார்ட்டியை மட்டுமே நீங்கள் ஒரு தேசமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இங்கே பாஜக அரசு இருக்குன்னா பாஜக அரசே தேசமாக எப்படி பார்த்துட முடியும்? இங்கே தேசம் என்பதில் மக்கள் இருக்கிறார்கள். இங்கே பல்வேறு தரப்பான கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய ஒரு அரங்கங்கள் இருக்கின்றன. இந்த ஜனநாயக போக்கின் அடிப்படையில் தான் கருத்துக்கள் உருவாகின்றன, வளர்கின்றன, அது வளர்த்தெடுக்கப்படுகின்றன. இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அரசு என்பது தன்னை விமர்சிக்கக்கூடியவர்கள் மீது தேச துரோக வழக்குகளை ஏவுகின்ற ஒரு இடத்தில் நகரும் பொழுது அது அடக்குமுறையாக மாறுகிறது. ஆக இந்த தேச துரோக வழக்குகளை ஏன் இன்றும் நடத்த வேண்டும், இன்றும் அவர்கள் கொண்டு வர வேண்டும், அதை ஏவ வேண்டும் என்கின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த கேள்வி நீண்ட காலமாகவே விவாதிக்கப்பட்டு வருகிறது. சுதந்திர காலத்திலே, சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த அந்த தலைவர்களிலிருந்து ஆரம்பித்த வஉசியில் ஆரம்பித்த காந்தியடிகள், பெரியார் என்று ஒரு நீண்ட வரலாறு, இந்த சட்டத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்ட வரலாறு என்பது நீண்ட வரலாறு இருக்கிறது. சமகாலத்திலும் இதே போன்ற வழக்குகள் இன்றைய அரசியல் தலைவர்கள் மீதும் கூட இந்த வழக்குகள் ஏவப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆக அடிப்படையிலே காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஏவப்படுகின்ற ஒரு பிரிவாகவே வளர்ந்து வருகிறது. இந்த பிரிவு என்பது நீக்கப்படவில்லை என்றால் அரசு அல்லது குறிப்பாக எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களை விமர்சிப்பவர்கள் மீது இந்த வழக்குகளை ஏவுகின்ற போக்கின் மூலமாக ஒரு ஜனநாயக வெளியை முற்றிலுமாக மறுத்து விடுகிறார்கள். அப்போ தேசம் என்பது என்ன, இறையாண்மை என்பது என்ன, அரசு என்பது என்ன, கட்சி என்பது என்ன, இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய வேறுபாடுகளின் அடிப்படையில் தான் நீங்கள் இதையெல்லாம் வரையறுக்க முடியுமே ஒழிய, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காகவே ஒரு விவாதத்தை, அரசியல் விவாதத்தை எழுப்புகிறவர்கள் மீதெல்லாம் நீங்கள் தேச துரோக வழக்குகளை ஏவுகின்ற போக்கு என்பது முழுக்க முழுக்க ஒரு அடக்குமுறை போக்காக இருக்கிறது. வெள்ளையர்கள் கொண்டு வந்த சட்டம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் எதிரிகளாக பார்த்தார்கள், அவர்கள் ஆட்சிக்கு எதிரிகளாக பார்த்தார்கள். ராணி எலிசபெத்தினுடைய ஆட்சியை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி கட்டமைப்பிற்கு, பேரரசிற்கு ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்களாக இங்கே இருப்பவர்களை பார்த்தார்கள். ஆகவே தான் அது தேச துரோகமாக அவர் பார்க்கப்பட்டது. அதில் கூட காந்தியடிகள் கேட்டார், எது தேசம் என்று வரையறை செய்யுங்கள் என்று கேட்டார்.
தேச துரோகம் என்று சொல்கிறீர்கள், எது தேசம் என்று வரையறை செய்யுங்கள் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது, அந்த காலத்தில் இருந்தது. அந்த விவாதங்கள் இன்றும் ஒரு நாகரிகம் அடைந்த காலத்தில் வந்திருக்கின்றோம். 100 ஆண்டுகளில் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றோம். அந்த வளர்ச்சி அடைந்த நிலையில் நீங்கள் சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஜனநாயக கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் வெள்ளையர் காலத்தை விட மிக மோசமான வகையிலே இந்த வழக்குகள் நம் மீது ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு பா. கிருஷ்ணன், ஒரு முதல் பார்வையாக கேட்கிறது, லட்சத்தீவில் அண்மையில் ஒரு நடிகை, ஒரு இளம் பெண் ஆயிஷா சுல்தானா, அந்த ஆளுநர் மீது, அங்கே இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர் மீதும் மத்திய அரசின் மீதும் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சார் ஒரு கான்ஃபரன்ஸில். உடனே அவர் மேலே லட்சத்தீவு பிஜேபி நிர்வாகி ஒரு புகார் கொடுத்து அவங்க மேலே வந்து இதே செடிஷன் அண்ட் ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு, இன்னொன்று தேச துரோகம், அதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தது. கேரள அரசு, கேரளாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐசக் தாமஸ் போன்றவர்கள் கூட ஒரு தார்மீக ஆதரவை அந்த பெண்மணிக்கு தந்தாங்க. விமர்சித்து ஒரு கருத்து சொன்னதுக்கு உடனே தேச துரோகம் அப்படின்னு. இப்போ திருமுருகன் சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து, நீங்கள் காலம் மாறி இருக்கிறது, கருத்து சொல்வதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க, செயல்பாட்டை முடக்கும் கருவியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அண்மை காலத்தில் ஒரு இதற்கு அந்த நீதிமன்றம் சொன்ன ஒரு அப்சர்வேஷன் கூட, அந்த பெயில் பெட்டிஷன் வரும்போது, இவர் இதற்கு முன்னால் எந்த கிரிமினல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடல, குற்றச்செயலிலும் ஈடுபடாத ஒரு பெண்மணி ஒரு கருத்து சொன்னார் அப்படின்றதற்காகவே இந்த சட்டத்தை சொல்கிறதுன்றது எடுத்த எடுப்பிலே ஏற்கத்தக்கதா இல்லை அப்படின்னு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. இந்த போக்குகள், இது தொடர்பான வாதத்தில் நீங்கள் என்ன பார்வை கொண்டிருக்கிறீங்க? எல்லா நாணயத்துக்கும் 2 பக்கங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தை பொறுத்தவரை இதே உச்சநீதிமன்ற தலைமை நீதி ரமணா அவர்கள் சொன்னது கூட ஒரு நல்ல கருத்தை கவனிச்சிருக்கணும். நாம் ஒரு கார்பெண்டர்கிட்ட ரம்பத்தை கொடுத்து ஒரு மரத்தை வெட்ட சொன்னால் காட்டையை அழிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நான் இந்த சட்டத்தை வரவேற்கிறேனா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. எந்த சட்டமும் கையாளுகிறவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய அணுகுமுறையை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. இப்போ நாம் லட்சத்தீவு நீங்கள் சொன்னீங்க, 1971 மிசா சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்துடுச்சு. இங்கே பேசினவர்களால் லீகல் லியூமனரிஸ் நான் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நான் தெரிஞ்ச பார்வையில் சொல்கிறேன். 71 வந்த அந்த சட்டம் 75 தான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. ஆக சட்டத்தில் பிரச்சனை இல்லை, சட்டத்தை கையாள்பவர்களின் மீது ஒரு பிரச்சனை. இது ஒரு பார்வை. இன்னொன்று, பேசுனதுனால நடவடிக்கை என்பதாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் எந்த தனிப்பட்ட விஷயத்தையும் போக விரும்பலை. பேச்சினுடைய உட்பொருள், அவருடைய நோக்கம் என்ன என்பதையும் கருத்தில் கொண்டும். கூடங்குளம் பிரச்சனை கூடங்குளம் அணு மின் நிலையத்தை எதிர்ப்பவர்களிலே அது ஏற்க வேண்டியது இல்லை என்கிற கொள்கையுடையவன் எனக்கும் தான் அதில் உடன்பாடு உண்டு. ஆனால் அது தொடர்பாக நடத்தப்படுகிற போராட்டங்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நியாயமானது, வரவேற்கத்தக்கது. கடைசி நாளிலே சில தீய சக்திகள் உள்ளே நுழைந்ததாக கருதப்பட்டதனால தான் அது திசை மாறி போச்சு. இப்போது எல்லா பிரச்சனைகளுமே ஜனநாயக ரீதியான இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் குற்றமாகாது. எதெல்லாம் அப்படின்னா, நிர்வாக ரீதியாகவும் அரசியல் அணுகுமுறைகளை மாற்றுவதற்காக சட்ட ரீதியால் முன்வைக்கப்படுகிற விமர்சனங்கள் குற்றமாகாது. இதே இப்போ இந்த கிளாஸில் பிரிவிலேயே இருக்குது. அப்போது நோக்கமும் செயல்பாடும் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லாமே ஆட்சிக்கு எதிராக எடுத்துக்கொள்வதில்லை, தேசத்துக்கு எதிராகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இங்கே எடுத்துக்கொள்ளுகிற பிரச்சனையை எடுத்துக்கொள்கிறோடைய பார்வையின் விளைவாகத்தான் சில நிகழ்வுகள் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. பல விஷயங்களில் இந்த சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. ஆனால் சில விஷயங்கள் இது தேவையாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ரமணா சொன்னார் இல்லையா, ரம்பம் அப்படின்னு சொன்னார்னா, ரம்பம்ங்கிறது கருவி. அந்த கருவியை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க, கையாளுகிறார்கள் என்கிற அந்த அணுகுமுறையை பொறுத்து தான் சட்டம் அமைக்கிறது. இந்த சட்டத்தை கூட கே வேணுகோபால் அட்டர்னி ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, சட்டத்தை நீக்க வேண்டாம், அதனுடைய வழிகாட்டுதல்கள் உட்பிரிவுகள் கிளாஸை மாற்றலாம் என்கிற யோசனையை சொல்கிறாங்க. அதையும் நம்ம பரிசீலிக்கணும். இப்போ ஐ கேனாட் கோ இன் டு டீட்டெயில்ஸ் வென் இட் இஸ் சப்ஜுடிஸ். ஆனால்
எந்த சட்டமும் அது கையாளுகிற முறையை பொறுத்து தான் நல்லது தீயது விலை ஏற்படுகிறது. அதே போல் அதில் ஒவ்வொருவருக்கும் அதற்கு ஏற்ப உள்நாட்டு காலத்துக்கு ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனுக்கு நிலவியல் தன்மைக்கு ஏற்ப உட்பிரிவுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு கிளாஸை நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. ஆக அதன் அடிப்படையில் செயல்படலாம் என்பது என்னுடைய பார்வையாக வைக்கிறேன். கேவி, இதில் முக்கியமான சில சட்ட நுணுக்கங்கள் இருக்குது. சம்மந்தம் ஆழமாக நீங்கள் தலையங்கள்லாம் எழுதியிருப்பீங்க. 2 பார்வைகள், இந்த சட்ட புஸ்தகத்திலிருந்து போகணுன்றது ஒன்று, திருமுருகன் சொன்னது வந்து ஆட்சிக்கு எதிராக விமர்சனத்தையே நாட்டுக்கு எதிரான விமர்சனமாக பார்த்துடுறாங்க, அது அதனால தான் அந்த துஷ்பிரயோகம்ன்ற ஒன்று வருது அப்படின்றது. சட்ட புத்தகத்தில் இது இருக்கலாம், ஆனால் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் மட்டும் வகுத்தோம்னா போதும், கடிவாளம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட வேண்டும். இதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு உண்டு. அதாவது 1860 மெக்காலே வந்து இந்தியன் பீனல் சட்டத்தை எழுதும்போது இந்த பிரிவு இல்லை. ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஜேம்ஸ் ஃபிட்ஸ்ஜேம்ஸ் ஸ்டீஃபன் என்ற அவர் வந்து 1870 வந்து செடிஷன்ற ராஜ துரோகம் என்ற பிரிவை சேர்க்கிறார். இதுக்கு அவருக்கு வந்து அதுக்கு திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதே கருத்தை. பிரிட்டிஷ் மொனார்க்கிக்கு எதிராக ராஜ துரோகம் தான் அவங்களுடைய மனசில் தேச துரோகம்னு நம்ம பார்க்குறோம். அந்த ராஜ துரோகம் வந்து ஒரு குற்றமாக கருதப்பட்டதால் அதுக்கு எதிராக எங்கே பிரிட்டிஷ் எம்பையர் வந்து அஸ்தமனமாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இது வந்து திலகர் 3 முறை, காந்தி, நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்க அப்போ வந்து இருக்கிற தீர்ப்புகள் அடிப்படையில் என்னென்னா, இதில் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, டிஸ்அஃபெக்ஷன். நாட்டுக்கு எதிராக வெறுப்பு தூண்டும் வகையில் நடவடிக்கை இருந்தால் அது வந்து செடிஷன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆர்தர் ஸ்ட்ராச்சின்ற ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, டிஸ்அஃபெக்ஷன்னா என்ன, அரசாங்கத்துக்கு மேலே பற்று இல்லாதது தான், ஆப்சன்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன் இஸ் டிஸ்அஃபெக்ஷன் அப்படின்றார். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செடிஷன் பிரிவிலையும் முதல் விளக்கம், பாக்கி வந்து விளக்கங்கள் இருக்குன்றதை நினைவூட்டினார். முதல் விளக்கமே டிஸ்அஃபெக்ஷன் இன்க்ளூட்ஸ் டிஸ்லாயல்ட்டி அப்படின்றாங்க. அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இல்லாது இருந்தால் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளும் இந்த செடிஷன் கீழே வரும்ன்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நவீன அரச கட்டமைப்புக்கு எதிராக போராட்டங்கள், மாற்று கருத்துக்கள் இதெல்லாம் வரும் காலகட்டத்தில் ஒரு அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, கருத்துரிமை, மனசாட்சியின்படி நடக்கும் உரிமை இதெல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இந்த நவீன பார்வையுடன் மக்கள் கருத்துக்களை சொல்வதற்காக பல வழிகள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்துக்கு இது வந்து கொஞ்சமும் ஒவ்வாததுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று கூட இருக்குது, இது முதல்ல வந்து இது வந்து ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு முதல் ரெஸ்ட்ரிக்ஷனில் ஒரிஜினலாக இருக்கல. அதாவது உங்களுக்கே தெரியும், அடிப்படை பேச்சுரிமைக்கு ஏற்புடைமை உள்ள சில வரம்புகள் விதிக்கலான்றது தான் அரசியல் சட்டத்தில் இருக்குது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதில் முதல்ல வந்து கான்ஸ்டியூஷன் படி லைபல், ஸ்லாண்டர், டெஃபமேஷன், அதாவது அவதூறு, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், இது கோர்ட் அவமதிப்பு, இது போன்ற இதுக்கு மட்டும்தான் பேச்சுரிமை கிடையாதுன்ற அடிப்படையில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. முதல் அமெண்ட்மெண்ட் 1951 தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட், அதில் தான் பிசி ரிசர்வேஷன் வந்தது. அதே அமெண்ட்மெண்ட் படி தான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் பப்ளிக் ஆர்டர், எனிதிங் தட் இன்சைட்ஸ் வயலன்ஸ், வன்முறையை தூண்டும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது அதுவும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனாக கருது, அதன் அடிப்படையில் சட்டம் ஏற்றலாம்னு இருந்தது. இதனால் என்னாச்சுன்னா, முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி கோர்ட்டுகளுக்கு ஒரு பார்வை இருந்தது செடிஷனை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு ஃபெடரல் கோர்ட் 1942 அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம் தான் இருந்தது, 1935 சட்டம் தான் இருந்தது, நம்ம அரசியல் சட்டம் கிடையாது. அப்போ வந்து இது பேச்சுரிமைக்கு எதிரானதுன்னு அவங்க வந்து வன்முறையை தூண்டும் வகையில் பொது அமைதிக்கு குந்தகம் படி இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கை வந்து செடிஷன் வழக்கில் வந்து பதிய முடியும், மற்ற நேரத்தில் கிடையாதுன்ற ஒரு பார்வையை வச்சாங்க. ஆனால் இந்த வழக்கு பிரிவி கவுன்சிலுக்கு போனபோது அவர்கள் முழுமையாக ஏற்கவில்லை. பப்ளிக் ஆர்டர் என்பது பொதுவானது,
அது வன்முறையை தூண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் பேச்சில் அரசாங்கத்துக்கு விசுவாசம் இல்லாமலும் அரசாங்கத்துக்கு மேலே வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் இருந்தால் அதுவே போதும் என்று சொல்லி அவங்க திருப்பி அதை வந்து அதில் இருக்க செடிஷனுடைய பின்னோக்கி போயிடுச்சது. முதல்ல எப்படி இருந்ததோ சட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்பு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடியே இருந்தது. சுதந்திரம் வந்த பிறகு முதலியே பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் ஐ திங்க் அது வந்து கோபிச்சந்த் வழக்குன்னு தாராசிங் கோபிச்சந்த் என்ற வழக்கில் இது வந்து அரசியல் சட்டத்துக்கு செல்லாதுன்னு நேரடியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பேச்சுரிமைக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கல அந்த நேரத்தில். உடனே அதை வந்து செடிஷன் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து கேதார்நாத் சிங் வழக்கில் தான் அதோடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி முழுமையாக வந்து ஒரு 5 நீதிபதி கொண்ட அமர்வு வந்து தான் இப்போ வந்து அவங்க முதல்ல எடுத்த உடனே ஐ திங்க் ஜஸ்டிஸ் பிபி சின்ஹா தான் இந்த தீர்ப்பை எழுதுகிறாரு. இதிலேயே இப்போ ஃபெடரல் கோர்ட்டுடைய பார்வை இருக்குது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் வன்முறையை தூண்டும் வகையிலும் இருந்தால் மட்டும்தான் வரும்னு ஒரு பார்வை. இதெல்லாம் தேவையே இல்லை. அரசாங்கத்துக்கு துரோகம் இழைக்கும் வகையில் இருந்தாலே, விசுவாசமின்மையை வெளிப்படுத்தினாலே, வெறுப்புணர்வை ஏற்படுத்தினாலே, என்ன இதில் வந்து எக்ஸைட்டிங் டிஸ்அஃபெக்ஷன் அரசாங்கத்துக்கு வெறுப்புணர்வு தூண்டுவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டெண்டன்சி இருந்தாலே, அப்படி இருந்தாலே, இதுக்கு எதிரான ஒரு சிந்தனை ஒருத்தருக்கு இருந்தாலே, அதை வெளிப்படுத்தினாலே, அந்த மனப்போக்கு இருந்தாலே, அது வந்து அதை வெளிப்படுத்தும் வகையில் பேசினாலே வந்து பண்ணலான்னு 2 தீர்ப்பு இருக்குது. இதில் வந்து எதை பார்க்க வேண்டும்? நம்ம ஃபெடரல் கோர்ட்டு படி பார்த்தோன்னா இந்த செடிஷன் பிரிவு செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 2 பார்வையில் எந்த பார்வையை எடுத்துக்கொண்டால் சட்டப்படி செல்லுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த வரையறையை வைக்கிறாங்க. வன்முறை தூண்டுதல் பொது அமைதிக்கு இம்மினன்ட் டேஞ்சர், அதாவது சாதாரண குந்தகம் மட்டும் இல்லை, அதனால் உடனடியாக கட்டமைப்புக்கு, அரச கட்டமைப்புக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அது செய்யறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பொதுவான இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வினோத் துவா வழக்கில் வந்து பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து செடிஷன் போடக்கூடாதுன்னு சொல்லி கேதார்நாத் சிங் வழக்கில் இருக்கிற வரையறைகள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த தீர்ப்பில் கூட ஒரு முக்கியமான ஒரு டிஸ்டிங்ஷன் அவங்க செய்யலை. திருமுருகன் காந்தி அதை கரெக்டாக சொன்னார். இப்போது அதாவது அரசு வேறு, தேசம் வேறு. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த சட்டத்தின்படி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட அரச கட்டமைப்பு, இதற்கு ஆபத்து ஏற்பட்டால் தான் இந்த பிரிவு வருமே தவிர, தற்போது உள்ள ஆட்சியாளர்களை, அவருடைய கொள்கைகளை விமர்சிப்பதோ அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதோ அதுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவாக இதை சொல்லி இந்த வழக்கு இதுமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வரல. இது வந்து இப்போது நீதிபதி ரமணா வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். 7 நபர் கொண்ட அமர்வு வந்தால் தான் அந்த வந்து கேதார்நாத் சிங் வழக்கு செட்டிசைட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு போக்கு வருமா என்பதை இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, ஒரு கருத்து ரீதியாக நான் கேட்கிறது, இப்போ பாக்கியும் சரி வழக்கறிஞர் ரமணகுமாரும் சொல்லக்கூடிய கருத்து வந்து சட்ட புஸ்தகத்தில் இருக்கணும், வேணா அதை தப்பாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான சேஃப்கார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கும் கூட அந்த பார்வை இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியை வந்து, இந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற வரையிலும் இது எப்படியாவது ஒரு வகையில் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்கன்னு மனித உரிமை ஆர்வலர்கள் இதற்கு எதிரான ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இது சட்டமே கூடாதுன்ற பார்வை கொண்டிருக்கீங்க. ஆமாம், அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி சில பாதுகாப்பு அம்சங்கள் இருந்து, வரையறைகள் இருந்தால், கைட்லைன்ஸ் இருந்தால் போதும்னு சில பேர் நினைக்கிறாங்க. இந்த கேதார்நாத் சிங்கில் இருக்கிற குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட இது வரைக்கும் யாருமே அமல்படுத்தலை. 60 வருஷத்தில் இவ்வளோ இது பண்ண முடியுமா? உங்களுக்கே தெரியும், ஒரு கூட்டு அறிக்கை வச்சா அதில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் செடிஷன் வழக்கு பதிகிறாங்க. அவர் இப்போ சொன்னார், சிலைக்கு மாலை அளிப்பதற்காக ஒரு இது மாதிரி ஒரு வழக்கு போட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அவங்க பயோ வெப்பன்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக ஆயிஷா சுல்தானா மேலே அந்த வழக்கு போட்டாங்க. இதில் யாராவது இதை புகார் கொடுத்த அரசியல் செயல்பாட்டாளரோ இல்லை அந்த புகாரை வாங்கின போலீஸ் அதிகாரியோ இந்த வழக்கு கேதார்நாத் சிங் சொன்னபடி வன்முறை தூண்டும் வகையில் இந்த பேச்சு இருக்கிறதா இல்லையா, இப்படி ஒரு ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் கூட செய்யாமல் அவங்க நேராக எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. இந்த போக்கு எல்லாருக்குமே தெரியும். சிலதெல்லாம் தப்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு பிதாரில் வந்து ஒரு ஸ்கூல் பச்சை குழந்தைகளை வச்சு ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நாடகம் போடுறாங்க ஸ்கூலில்.
அந்த நாடகத்தை வந்து பிரதமரை கிண்டல் செய்யும் வகையில் ஒரு காட்சி இருந்ததுன்றதுக்காக அவங்க வந்து அங்கே அதுலேயும் ஒரு செடிஷன் வழக்கு போட்டாங்க. மீரட்டில் வந்து ஒரு தடவை சிறுபான்மையை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போட முயற்சி பண்ணாங்க. எதுக்குன்னா பாகிஸ்தான் ஆட்டத்தை ரசித்தாங்களாம் கிரிக்கெட்டில். இதுக்காக அவங்க மேலே செடிஷன் போட்டு அடுத்த நாளைக்கு அவங்க வந்து இது இல்லை நாங்கள் போட போகிறதில்லன்னு சொல்லி அதை ட்ராப் பண்ணாங்க. ஸோ இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பார்வை இருக்குது. அதாவது அப்போது இருக்கிற அரசாங்கத்துடைய கருத்தோட்டத்துக்கு எதிராக இருக்கிறவங்க மேலே ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக அரசாங்கம் நாட்டுக்கு முக்கியம்னு நினைக்கிற சில கொள்கைகள், ப்ராஜெக்ட்ஸ், இதனால தான் இந்த கூடங்குளம் ஸ்டெர்லைட் இந்த மாதிரிலாம் வருது. இன்னொன்று, கடுமையான விமர்சனம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு போக்கு. அசீம் திரிவேதி என்ற கார்ட்டூனிஸ்ட்டுக்கு எதிராக கூட யூபி ஆட்சியில் கூட அது மாதிரி அதெல்லாம் வந்தது, ஒரு வழக்கு வந்தது. ஸோ இதனால் என்ன, இதுதான் முழு போக்கு. ஒன்று, அரசியல் ரீதியாக மாற்றுக்கருத்து உள்ளவர்கள், அரசாங்க எதிராக போராட்டம் செய்கிறவங்க. இதை தவிர இப்போ என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற கம்யூனல் சென்டிமெண்ட் இப்போ வந்துடுது. இதனால் மதச்சார்பின்மை நம்ம ஊரில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் ஒரு பிரிவினரை நோக்கி இது போன்ற சட்டங்கள் பாயுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி காரணத்தில் துஷ்பிரயோகம்ன்றது ஏதோ சில பேரால் நடக்கிறதில்ல. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்திய கட்டமைப்பே இதை வந்து துஷ்பிரயோகம் செய்யறதுன்ற இதை ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்துகிறாங்க. திஷா ரவியுடைய வழக்கம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஒரு கூகுள் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணாங்கன்றதுக்காக அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டாங்க பெங்களூரில். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு பார்வை, அரசாங்கத்துக்கு இந்த பார்வை, மக்கள் விமர்சனம், இதுக்கு எதிராக இருக்கிற ஒரு வெறுப்புணர்வை தான் இந்த செடிஷன் வழக்கு பதிவு மூலம் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த சட்டம் முழுமையாக செல்லாது. நான் திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு ஹென்றி, நம்ம பேசுகிறது வந்து ஒரு ஜனரஞ்சகமான விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜனங்களுக்கு அவங்க அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஒரு பரந்த நோக்கில் பேச வேண்டிய ஒரு விஷயமாகுது. பல காலமாக, இப்போ மிசா பற்றி சொன்னாங்க, நெருக்கடி காலம் 50 ஆண்டுகள், அந்த ஒரு சட்டம் வந்த போதும் சரி, அதற்கு பிறகு வந்த சட்டங்கள், இப்போ NSA இன்னமும் இருக்குது, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம், அதற்கு முன்னாடி வந்து ஒரு தடான் வந்தது, தீவிரவாத தடுப்பு சட்டம், பொடான் வந்துச்சு, பயங்கரவாத தடுப்பு சட்டம், UAPA அப்படின்னு இப்போ ஒரு சட்டம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட்னு சொல்லி அது ஒரு சட்டம். இப்படியான பல சட்டங்களோட சேர்த்து இந்த 66A ஐடி ஆக்டில் உள்ள அதையும், இந்த செடிஷன் பிரிவினை, தேச துரோகம், இதையும் சேர்த்து பேச வேண்டியதாகுது. இந்த எல்லா சட்டங்களுமே விமர்சனத்துக்கு ஆளாச்சு. ஒரு கட்டத்தில் அது வேண்டாம்னு தூக்கி போடுற கட்டமும் வந்தது. ஆனால் இப்போ 2 நண்பர்கள் இங்கே வந்து மாற்று பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்த சட்டங்கள் வந்து பண்ணதில் நோக்கம் நல்ல நோக்கம்தான், அந்த சட்டத்துக்கான தேவையும் இருக்குது, தவறாக பயன்படுத்தினா அதை பயன்படுத்த முடியாத மாதிரி சேஃப்கார்ட்ஸ் அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூடங்குளம் பார்த்தோம்னாலும் ஒரே காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலே இத்தனை 1000 பேர் மேலே தேச துரோக சட்டம் போட முடியுமா, வழக்கு பாஞ்சிருக்குமா அப்படின்னா அது வேற எங்கேயுமே இருந்திருக்காது, இங்கே தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சட்டம் இருந்துச்சு. ஸோ இதை ஒரு பரந்த பார்வையில் பார்க்குறப்ப இந்த சட்டங்கள் அப்படின்றது வந்து என்ன சேஃப்கார்ட்ஸ் வச்சாலும் அதை மீறி இதை தவறாக பயன்படுத்துவாங்க அப்படின்றது ஒரு பார்வை. அந்த பார்வை சரியா? இன்னொன்று, ஒரு அரசு 3 காரணங்களுக்காக இந்த சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேவி சொன்னார். அதை சார்ந்து உங்கள் பார்வை? அதாவது 2 விஷயங்களை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக இது போன்ற உரிமைகள் சார்ந்த அரங்கில் பணி செய்பவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கு சர்வதேச ரீதியில். அந்த சர்வதேச ரீதியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு நம்முடைய நாடும் ஒரு பங்கு செலுத்தி இருக்கு. முதல்ல வந்து போராடக்கூடியவர்களை போராட்டக்காரர்கள் என்று அழைத்தார்கள், அல்லது அவங்க தொழிற்சங்கக்காரர்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொச்சையாக சொல்லணும்னா கழகக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். உரிமைகளை முன்வைத்து, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை முன்வைத்து போராடக்கூடியவர்களுக்கு இன்று மனித உரிமை காப்பாளர்கள் என்ற ஒரு அந்தஸ்து, ஐநா சபையின் டெக்ளரேஷனில் ஒரு அந்தஸ்து இருக்குது என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த அந்தஸ்து கடந்த 20 ஆண்டுகளாக இருக்குது. அப்போ கூடங்குளம் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டில் நடந்த மக்களுடைய போராட்டமாக இருக்கட்டும்,
அல்லது தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் நடந்த போராட்டங்கள், மற்ற இடங்களில் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டவர்கள், அதில் பங்கேற்றவர்கள் அரசியல் சாயம் இல்லாமல் மனித உரிமை காப்பாளர்களாக கருதப்பட வேண்டும். அவர்களை பாதுகாப்பதற்கு ஐநா சபை அங்கீகரித்திருக்கக்கூடிய, ஐநா சபையினுடைய கூட்டங்களில் போய் பங்கேற்பதற்கு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையம் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கு. இதுதான் இப்போது தளம் மாறி இருக்கு. 124A தனியான ஒரு சட்டம் கிடையாது, அது இந்தியன் பீனல் கோட்ல ஒரு பிரிவு. நீங்கள் பட்டியலிட்டதெல்லாம் சிறப்பு சட்டங்கள். ஒரு காலகட்டத்தில் 97ஆம் ஆண்டு, அதுக்கப்புறம் பின்னாடி மறுபடியும் 2004ஆம் ஆண்டில் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் தடா போன்ற சட்டங்கள் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் கடிதம் மூலமாக தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய அப்போதைய தலைவரை கடிதம் எழுதுகிறார். அப்படி கடிதம் எழுதும் போது அவர் கூறுவது என்னவென்றால், இது போன்ற கொடூர சட்டங்கள் இருந்தால் மனித உரிமை பாதுகாப்பு பணியை முறையாக நான் செய்ய முடியாது, என்னுடைய பணியை நீங்கள் ஏதுவாக்க வேண்டும் என்றால் சட்ட புத்தகத்தில் அது இருக்கக்கூடாது என்று இட் வாஸ் அலவுட் டு லேப்ஸ். தடா வாஸ் அலவுட் டு லேப்ஸ். பின்பு போட்டா வந்தது. ஜேஎஸ் வர்மாவுடைய காலகட்டத்தில், ஜஸ்டிஸ் லேட் ஜேஎஸ் வர்மாவுடைய காலகட்டத்தில் அவர்களும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். இது தடா போட்டா போன்ற சட்டங்கள் சட்ட புத்தகத்திலிருந்து வெளியே செல்வதற்கு காரணமாக இருந்தது. தேசிய மனித உரிமை ஆணையம் மனித உரிமை பணி தொடர வேண்டும் என்றால், மனித உரிமை ஆர்வலர்கள் பணி செய்ய வேண்டும் என்றால், மனித உரிமை பாதுகாவலர்கள் ஹியூமன் ரைட் டிஃபெண்டர்ஸ் பணி செய்ய வேண்டும் என்றால் இந்த சட்டங்கள் அதற்கு எதிராக இருக்கும் என்று இருக்கக்கூடாது என்று நிலை எடுத்தார்கள். இது மறந்துட வேண்டாம். இப்பொழுது யுஏபிஏ சட்டம் வந்திருக்கிறது. இந்த யுஏபிஏ சட்டம் எந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டதோ அதை உள்ளடக்கி 64, 67 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் உள்ளடக்கி மறுபடியும் யாரெல்லாம் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் அரசிற்கு எதிராக எந்தெந்த பேச்சுரிமையை பயன்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய எழுத்து மூலமாக பயன்படுத்தினாலும் சரி, செயல்பாட்டில் செய்தாலும் சரி, அவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த சட்டங்களுடைய குழுமம் பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் சேர்த்து 124A சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே சட்ட புத்தகத்தில் வைத்து அதற்கு பாதுகாப்பு அரங்கங்கள்லாம் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது போன்ற அரசுகள் இன்று இல்லை என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, அல்லது நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்புகளை எடுத்து வைக்கிறோம் என்று பார்த்தால், கண்டிப்பாக எல்லாத்திலையுமே கன்விக்ஷன்ஸ் இல்லாத ஒரு நிலை தான் ஏற்படுகிறது. எல்லாமே அக்யூட்டல்ஸில் அல்டிமேட்டாக முடியுது. எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள். பிறந்த குழந்தைகளுக்கு எதிராக 124A. இதுதான் இன்று யதார்த்த நிலை. இந்த யதார்த்த நிலைக்கு முரணாக நாம் சிந்திக்க கூடாது என்றால், ஒரு ஜனநாயக நாட்டில், பேச்சுரிமை உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாட்டில், சங்கம் கூடுதல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில், ஒரு மனித உரிமை ஆணையம் என்ற ஒரு அமைப்பையே கொண்டு வந்து மனித உரிமைகள் பாதுகாருங்கள் என்று ஒரு அமைப்பு அல்ல, இந்த தேசத்தில் 167 அமைப்புகளை இந்த அரசு பெண்களுக்கான உரிமை, குழந்தைகளுக்கான உரிமை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை போன்ற வெவ்வேறு அமைப்புகளை உருவாக்கிய பிறகு 124A உள்ளாரை வைத்திருப்பதற்கு இடமே கிடையாது என்ற அந்த ஒட்டு மொத்தத்தில் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்ற ஒரு சமூகத்தில் 124Aக்கு இடமே கிடையாது. 124A ஹேஸ் டு கோ. செடிஷன் ஆக்டுக்கு இடமே கிடையாது, செடிஷன் பிரிவுக்கு இடமே கிடையாது என்ற நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆகவே இது திருமுருகன் காந்திக்கு எதிராக பயன்படுத்தியதெல்லாம் அரசியல் ரீதியான காரணங்கள். திருமுருகன் காந்தி வந்த பிற்பாடு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளில் ஜாமீனில் விட முடியாத வழக்கு என்ன போட முடியும் என்று பார்த்து போடப்பட்ட வழக்குகள். ஏன்னா அவருக்கு எதிராக யுஏபிஏவும் போடப்பட்டது மறந்துவிட வேண்டாம். ஆனால் அது முறையாக உயர் நீதிமன்றத்தில் அதை அவருடைய வழக்கறிஞர்கள் ஆஜர் ஆகி வாதாடிய காரணத்தினால் யுஏபிஏல வந்து அவருக்கு ரிமாண்ட் கிடைக்கவில்லை. ஐ வாஸ் நெவர் ரிமாண்டட் அண்டர் யுஏபிஏ என்பதை கூற வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகவே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவரும் வன்முறையாளர்கள் கிடையாது. பேசுகின்ற தீவிரமான கருத்துக்களை முன்வைத்து பேசுபவர்கள் எல்லாம் வன்முறையாளர்களாக, அரசுக்கு எதிரானவர்களாக அரசுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்தபட்சம் தமிழகத்தில் நம்மை போன்றவர்கள் கேட்டுக்கொள்வது. ஒரு முக்கியமான பார்வையை வந்து கேவி இந்த அரசு தமிழகத்தில் இந்த சட்டம்
இந்த இந்த சட்டம் வந்தபோது கேவி வந்து ஒரு பார்வை சொன்னார், அண்மை காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவுமே ஒரு 10 ஆண்டுகளில் அல்லது 5 ஆண்டுகளில் மத உணர்வு மேலோங்கி இருக்கு. அது கருத்துக்கு மாற்று கருத்து சொல்றது, அந்த எல்லை மீறும் போது கைது செய்வது அல்லது அது தொடர்பாக வழக்கு போடுவதுன்றது ஒரு பார்வை. இந்த உரிமை போராட்டங்கள் உரிமை சார்ந்து போராடுகிற நேரத்தில் அதற்கு எதிராக அதை ஒடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுன்றது இன்னொரு கோணம். மாறாக ஒரு மத உணர்வு, மத சார்பின்மை குறைந்து, மத சகிப்புத்தன்மை குறைந்து, மத உணர்வு, மதம் சார்ந்த ஒரு அரசியல் மேலோங்குற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு எதிராக இந்த வழக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன, சட்டம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். நீங்கள் கிழக்கு இந்தியாவில் போனோம்னா பழங்குடி மக்களுக்கு எதிராக, இந்தியா முழுமையும் சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த வழக்குகள், நீங்கள் வழக்கு மொத்தமாக இந்தியா முழுக்க எத்தனை பேர் மேலே போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மிக பெருவாரியாக இப்படி ஒரு தன்மை இருக்கா? கண்டிப்பாக. அதாவது வெவ்வேறு இடங்களில் வந்து இப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் கேவி சொன்ன விஷயங்கள் உறுதியாக நாம் நிஜத்தில் பார்க்க முடியும். பல ஆயிரக்கணக்கான மனித உரிமை காப்பாளர்கள் சார்பாக வழக்குகள் தொடரும் பொழுது எல்லா மனித உரிமை காப்பாளர்களுக்கு எதிராகவும் 124A ஜெனரலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை இருந்தாலும் கம்யூனலிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் அது போன்ற மத ரீதியான வன்முறையை தூண்டுபவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக 124A பயன்படுத்தப்படுகிறது நிஜத்தில் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நீருக்காக, நிலத்திற்காக, மினரல்ஸை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கார்ப்பரேட்டுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு எதிராக 1-2 பேர் அல்ல, 10,000 பேர் 20,000 பேருக்கு எதிராக போடப்படுகின்ற வழக்குகள் இந்த 124A. இதில் பாதிக்கப்படுபவர் யார் என்றால் திருமுருகன் காந்தி போன்றவர்களோ ஹென்றி போன்றவர்களோ இதில் பாதிக்கப்படுறதில்லை. சாதாரண பாமர ஆதிவாசி மக்கள், சாதாரண பாமர கிராமத்து மக்கள், எந்த பகுதி இந்த நாட்டுடைய பகுதிகளை போராடுகிறார்களோ பல ஆண்டுகளாக சிறையில் இருக்க வேண்டிய சூழல் இந்த 124A சேர்த்து போடுவதன் காரணமாக ஏற்படுகிறது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறந்துடாதீர்கள், அவர் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். ஆதிவாசி கைதிகளுக்கு எதிராக அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ். அந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸில் அவர் போட்டிருக்கக்கூடிய வழக்கில் 3000க்கு மேற்பட்டவர்கள் 124A வழக்கு அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு என்று மறந்துவிட வேண்டாம். ஆகவே பாமர மக்களுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக நியாயமான தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அல்லது மத 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 வெறிக்கு எதிராக பேசுபவர்களை கண்டிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வருபவர்களை கண்டிப்பாக நிறுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற சட்டமாக இந்த சட்டம் இருக்கு. சட்ட புத்தகத்திலிருந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. மனித உரிமை ஈரால 124க்கு இடம் கிடையாது. நன்றி நன்றி. திரு பாக்கி, உங்க நிறைவு பார்வை. அதாவது இப்போ மத பிரச்சனையை பற்றி நண்பர் கேவி கூட தொடங்கினார். இப்போ நான் இதை இது போன்ற சட்டங்களை விட்டுருவோம். இப்போ நம்ம எல்லா லோக்கல் இஷ்யூவாக பார்க்குறோம். குளோபலாக ஒரு த்ரெட் வந்துட்டுருக்கு. இப்போ அண்மையில் நான் ஒரு ஊடகத்தில் படித்தது நான் சொல்கிறேன். Afghanistan will be under the control of Taliban in very short period. Then it will be a very big threat to India. இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக தாலிபான் வளர்கிறது என்கிற ஒரு பார்வைத்திருக்கிறாள். அப்போது நமக்கு அவர்களுடைய செல்வாக்கினால இங்கே ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமோ என்ற அச்சம் அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்பது இயல்பானது. அந்த பார்வையை நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, எந்த விளைவுக்குமே அதனுடைய எந்த செயலுமே அதனுடைய விளைவை ஒட்டி தான் நம்ம பார்க்க வேண்டும். இந்த சட்டம், தேச விரோத சட்டத்தை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட 10,000 வழக்குகள் போடப்பட்டதாக ஒரு புள்ளி அது உண்மையாக சரியான தெரியலை, வெரிஃபை பண்ணலை, சொல்லப்படுகிறது. அதில் 100 வழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 வழக்கில் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டது, சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அதில் 3.3 பேருக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டது. அப்போது இவ்வளவு இந்த சட்டம் இருந்து கூட பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தண்டனை பெற்றவர்கள், அவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் என்ற பார்வையை எடுத்துக்கொண்டால் கூட 3% தான். அப்போது இதனுடைய தாக்கம் என்பது மிக குறைவு என்ற ஒரு பார்வையை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா நாணயத்துக்கும் இரண்டாவது பேர் மேல கேஸ் போட்டு 3 பேர் தான் தண்டிக்கப்படுறாங்கன்னா மீதி இருக்கிற 97 பேரும் விடுதலை ஆகிற வரையிலும் அவங்க உள்வாகக்கூடிய தொல்லைகள், அந்த ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ் இருக்க, அதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனை இல்லையா?
வெறும் அவர்களுக்கு 3% நீதி கன்விக்ஷன் விமோசனம் ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இல்ல, அந்த அந்த நீதி அது விமோசனம் சட்டத்தோட இருப்பதை- நீ தப்பா புரிஞ்சுக்கிறீங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது. இல்லை சார், அதில் 100 பேரில் 97 பேருக்கு அக்யூவிட்டல் ஆகிறாங்க. நம்ம ஐ திங்க் டிபெண்ட் கூட சொன்னார்னு நினைக்கிறேன். 97 பேர் அக்யூவிட்டல் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ரிலீஃப் இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா அரசாங்கங்களுமே ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் ஒருத்தர் கைது பண்ணுறாங்க. சொல்லுகிற காரணம் வேறாக இருக்கலாம், உள்நோக்கம் வேறாக இருக்கலாம். ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி கைது பண்ணும்போது வேற ஏதோ காரணத்தை சொல்லி உள்ள தள்ளுவாங்க. அவங்களுக்கு தனி பகை வேறையா இருக்கலாம், அது அல்ல காரணம். ஆனால் நோக்கம் இதுவாக இருந்தாலும் அப்போ கிரவுண்டு ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் அவர்கள் அக்யூட்டல் ஆகிறார்கள் என்பதை கருத்துக்கள் உள்ளோடு. ஆகையினால எல்லா இது வந்து சட்டம் இருப்பதில் எனக்கு ஒன்றும் பெரிய தவறாக இல்லை. அது ஃப்ளெக்சிபிளாக ஒவ்வொரு மாநிலம் நிலவு காலத்துக்கேற்ப மாற்றலாம். இன்றுள்ள சூழலில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு இத்தகைய சூழலாம் ஹோலிஸ்டிக்கா பார்த்தோம்னா தான் தேவை. நீங்க ஒரு நண்பர் இன்னொன்று சொன்னார், பள்ளிக்கூட சிறுவர்கள் மேல தாக்குனா பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு என்ன சார் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கேள்வியை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குன்னு நான் என்னோட கருத்தை பதிவு செய்கிறேன். கேவி 2 முக்கியமான பார்வை சொல்றாரு. ஒன்று வந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கை ஓங்குறதுனால அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வரக்கூடிய தாக்கம், அதனால இப்படி ஒரு சட்டம் வேணும், இந்த கான்டெக்ட்லையும் அதை பார்க்கணுன்ற ஒன்று சொல்றாரு. இன்னொன்று கன்விக்ஷன் ரேட் கம்மி தானே, அப்போ 90 ஒரு கடைசியாக அவங்களுக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருதே அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய குறுக்கீட்லேயே இந்த 2வது இதுக்கு பதில் சொல்லிட்டேங்க. தண்டனைக்கு உள்ளாவது மட்டும்தான் இதில் இருக்கிற பிரச்சனை இல்லை. கைது செய்து பல மாதங்கள் இல்லை பல ஆண்டுகள் சிறையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய தண்டனை. அதற்கு பிறகு அவங்க அக்விட்டல் வாங்குறாங்கன்றது அது நம்மளுடைய சிஸ்டமில் வந்து ரிமாண்ட் செய்யும்போது தான் கடுமையாக இருப்பாங்க நீதிபதிகள். ஆனால் ட்ரையல்னு வந்தபோது எவிடன்ஸு சரியாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த ரிலீஃப் வரத்துக்கு அவங்க வந்து பல ஆண்டுகள் ஆகிடுறாங்க. அதனால் அந்த பார்வை சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் முதல் கேள்வி என்னென்னா, இதில் 2 இருக்குது. ஒன்று, தாலிபான் போன்ற ஒரு அமைப்பு அரசியல் அதிகாரத்துக்கு வருது எதனால்? அடிப்படை மத அடிப்படைவாதம் அதிகமாகறதுனால தானே வருது முதல்ல. அதனால் அந்த அடிப்படைவாதம் வளரக்கூடாது என்பது தான் நம்மளுடைய முற்போக்காளர்களின் பார்வை. 2வது, அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை. உலக பார்வை, உலக அளவில் பார்த்தீங்கன்னா 9/11க்கு பிறகு செக்யூரிட்டி கவுன்சில் பல தீர்மானங்கள் போட்டு எல்லா நாடுகளும் பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும்னு ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு ஏற்பத்தான் 2004ஆம் ஆண்டு காலாவதியான டாடா இது போட்டாவுடைய சட்டத்தில் சில அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து பீனல் ப்ரொவிஷன்ஸாக மாற்றி யூஏபிஏல சேர்த்தாங்க. இதை தவிர வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டிக்காக செய்யணுன்றது, மணி லாண்ட்ரிங்காக சில ப்ரொவிஷன்ஸும் சேர்த்தாங்க. இதற்கு பிறகு உலக அளவில் உங்களுக்கு தெரியும், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஒரு பாடி இருக்குது. அவங்களுடைய நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரவாதத்துக்கு ஃபண்டிங் வராமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மணி லாண்ட்ரிங் செய்யாத இருக்கிறதுக்காகவும் சில ப்ரொவிஷன் செய்திருக்காங்க. இந்த பார்வையெல்லாம் ஓரளவுக்கு சரிதான். உலக அளவில் குண்டு வெடிப்பு, ஆயுத போராட்டன்ற பேரில் அசாசினேஷன், இதுக்கெல்லாம் எதிராக சட்டங்கள் இருக்குன்றது உண்மைதான். இதுக்கு மட்டும்தான் இவையெல்லாம் பயன்படுகிறதான்னு நீங்கள் பார்க்கணும். இவங்க இமெயில் அனுப்பிச்சாங்க, இவங்க கம்ப்யூட்டரில் அந்த லெட்டர் இருந்தது, இந்த அடிப்படையிலலாம் இப்போ யூஏபிஏல கைது செய்கிறாங்க. இதில் சித்திக் கப்பன் என்ற மலையாள பத்திரிகையாளர் வந்து ஹத்ரஸ் நகரத்துக்கு போகும்போது அவர் அங்கே போய் கலகம் விளைவிக்க வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறை இருக்கார். அவருக்கு அது எந்த அடிப்படையுமே இல்லாத ஒரு வழக்கு அது. ஸோ இதுக்கும் உலக அளவில் பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அது வந்து சர்வதேச ரீதியில் சில கட்டமைப்புகள் சட்டத்தில் இருக்கிறது சரிதான். ஆனால் அதுக்காக அதை உள்நாட்டில் சாதாரண பிரச்சனைகளுக்கும் பேச்சுரிமை, கருத்துரிமை இதுக்கு எதிராகவும் நடக்கக்கூடாது. நான் இந்த கான்டெக்ட் இன்னொன்று சொல்கிறேன். இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்ட அன்று சண்டிகரில் வந்து பல்வந்த் சிங் அப்படின்ற ஒரு காலிஸ்தான் ஜிந்தாபாத்ன்ற கோஷம் எழுப்பினதுக்காக அவர் கைது செஞ்சாங்க. இந்த செடிஷன் வழக்கில் தான் போட்டாங்க. காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்வது செடிஷன் ஆகாதுன்னு ஒரு தீர்ப்பு இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இப்போ அதனால் நீங்கள் வெறும் கோஷத்தின் அடிப்படையிலையோ ஒரு வார்த்தையின் அடிப்படையிலோ வந்து தேச துரோகம், ராஜ துரோகம்லாம் வராது. இது ஆயுத போராட்டம் நடத்தினா அதற்கான விளைவுகள் அவர்கள் சந்திப்பார்கள். இராணுவ ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் கருப்பு சட்டங்கள் இருக்கலாம் என்று வாதிடுவது தவறுன்றது என்னுடைய நிறைவு பார்வை சார். இந்த சட்டத்தை வந்து நிறையா கவர்மெண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது உண்மை. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறையா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க.
நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து காங்கிரஸ் காலத்துலேருந்தே இருக்குது. 2003 விஹெச்பி லீடர் பிரவீன் டகோடியா மேலே ஆயிருக்கு, அந்த சமரஞ்சித் சிங் மான் மேலே 2005 ஆயிருக்கு, நிறைய ஆயிருக்கு. இந்த சட்டம் வந்து இருக்கணும். வந்து மூட்டைப்பூச்சிக்கு பயந்து நம்ம வீட்டை கொளுத்த முடியாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி இந்த வந்து சட்டத்தை ராங்காக யூஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒருத்தரை வந்து ஜெயிலில் போடுறத வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதை தான் அவங்க ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களோங்கிறது எனக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணி இந்த வந்து 124A செடேஷன்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா, இதில் வந்து செடேஷன்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா 124Aல என்ன சொல்கிறாங்கன்னா, whoever by words by spoken or written, அதில் வந்து பத்திரிகையாளர்கள் வரமாட்டாங்கங்கிறது நமக்கு அந்த பிரேம்நாத் இதிலே வந்துருச்சு. பை சயின்ஸ் அவங்களுடைய வந்து செயல்லையோ அவங்களுடைய செயல்பாடுலையோ அவங்களுடைய இதுலேயோ வந்து யாருக்கான மேலே வந்து ஒரு கண்டெம்ட்டோ ஒரு வெறுப்போ ஒரு கடுப்போ ஒன்று ஏற்பட்டாக்க இந்த சட்டம் போடலான் இருக்கு. இது வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய இதுலேருந்து பார்க்கணும். அவங்களுக்கு வந்து கண்ட்ரின்னு தான் பார்த்தாங்க, நம்மளும் கண்ட்ரின்னு தான் பார்க்கணும். தேசத்துக்கு எதிராக பண்ணாக்க இதை வந்து உபயோகிக்கணும். ஆனால் இதை வந்து மக்களுக்கு மேலே பண்ணாங்கன்னா 3% தான் இருக்குது, எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கோட்ஸ் இருக்குது இல்லையா கடைசியில். ஆனால் அவங்க வந்து 10 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவங்க 10 வருஷம் கஷ்டப்படணுங்கிறதான அந்த வந்து ஆட்சியாளர்களுடைய எண்ணம். இல்ல 10 வருஷம் கழிச்சு அவர் நிரபராதின் விடுதலையானா கரெக்ட். இன்னைக்கு நீதிபதி தலைமை நீதிபதியே கேட்டிருக்காரு. இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் தான் நான் குறை சொல்லவே விரும்பல, இந்த ஸ்டேட் மோசம் அந்த ஸ்டேட் மோசம்ன்றதுக்குள்ளே நான் வரல. ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது என்னன்னா, இந்த ஏஜென்சிஸ் போலீஸ் அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளோ மற்றவங்களோ இது வந்து மிஸ்யூஸ் பண்றது வந்து பண்றாங்க. ஆனா அப்படி தப்பா கேஸ் போட்டவங்க மேல எந்த நடவடிக்கை இருக்கிறது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, ஆமா சார், நம்ம ஊர்ல ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாது சார். எந்த ஒரு அதிகாரி என்ன பண்ணாலும் அவர் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வராது சார், இன்னி வரைக்கும் இல்லை. அது எடுத்துன்னு வந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த சட்டத்தை வந்து நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரமணா அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வந்து 124A வாட்டர் டவுன் பண்ணி எந்த சந்தர்ப்பங்கள்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்று எடுத்துட்டு வந்தாங்களோ, ஓட்டைகள் அடைச்சாங்கன்னா நல்லது, ஓட்டை அடைச்சாக்க ரொம்ப நல்லது. நன்றி. திருமுருகன் காந்தி, உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது இன்றைக்கு இந்த வழக்கு பற்றி விவாதம் வந்து உச்சநீதிமன்றம் கருத்து சொன்ன பின்னாடி கூட ஹரியானாவில் பாஜக அமைச்சரை எதிர்த்து போராடிய 110 விவசாயிகள் மீது இதே தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த குற்றம் வந்து பாஜக அமைச்சரை எதிர்த்து அவர்கள் முழக்கம் எழுப்பியது, கோஷம் எழுப்பியது, போராட்டம் நடத்தியது தான் காரணமாக. அப்போ இந்த வழக்கை இந்த வழக்கு பிரிவை தவறாக பயன்படுத்துறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறது அல்ல பிரச்சனை. இந்த பிரிவே வந்து பிரச்சனையாக இருக்கிறது. இந்த அதிகாரிகள் வந்து தவறாக பயன்படுத்தினாங்கன்னா அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்ப்யூனிட்டின்றது வந்து ரொம்ப அதிகம். அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சால், அவங்க கொலையே செஞ்சாலும் சரி அல்லது பாலியல் வன்புணர்வு செய்தாலும் கூட அவர்கள் மீது நம்ம தண்டனை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். அப்போ தவறுகள் தொடர்ச்சியாக நடக்குது. என் மீது போடப்பட்ட UAPA வழக்கு என்ன காரணத்தினால் போடப்பட்டது என்றால், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீன இனப்படுகொலைக்கு எதிராக நான் பேசியதற்காக UAPA வழக்கு என் மீது போடப்பட்டது. அந்த வழக்கை ஒருவேளை நீதிபதி ஏற்றுக்கொண்டிருந்தார் என்றால் நான் வந்து இன்று வரை விடுதலை ஆகியிருக்க முடியாது. ஆனால் இந்த வழக்கு அவங்க போட்டது பொழுது கொடுத்த விவரம் என்னவென்றால், அவர்கள் இந்த கருத்தை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அந்த நாள் என்பது எப்பனால், நான் அந்த தினத்தில் புழல் சிறையில் அடைபட்டிருந்தேன். புழல் சிறையில் அடைபட்டிருந்த தினத்தில் நான் அந்த குற்றம் செய்ததாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து பொருத்தி பார்ப்பீங்க நீங்கள்? அப்போ இந்த வழக்கு ஒருவேளை அந்த நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு ரொம்ப அற்புதமான தீர்ப்பை எங்களுக்கு கொடுத்து என்னை விடுதலை பண்ணாங்க, இல்லைனால இன்னை வரை சிறையில் இருந்திருக்க வேண்டியிருக்கும். இப்படியான ஒரு தவறு இழைத்த ஒரு அதிகாரியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஆக இந்த தேச துரோக வழக்குகள் அல்லது இதுவரை அடக்குமுறை சட்டங்கள், கருப்பு சட்டங்கள் என்பது அரசினுடைய, அதாவது ஆட்சியில் இருப்பவர்களுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நடத்தப்படுவதாகத்தான் இருக்குது. அடிப்படையில் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறதே வந்து அது வந்து ரொம்ப மேலோட்டமான ஒரு கருத்தாக தான் நான் வந்து பார்க்க முடியுது. ஏன்னால் வந்து இறையாண்மை என்பது அரசர் காலத்தில் ராஜாவிடம் சேர்ந்திருந்தது. ராஜா சொல்கிறதா, அப்போ அதாவது பிரிட்டிஷ் அரசுனா ராணியிடம் இருந்தது.
ஆனால் குடியரசு வந்ததற்கு பிறகு இறையாண்மை என்பது மக்களிடத்தில் இருக்கிறது. மக்கள் தங்களுடைய அரங்குகளின் மூலமாக, பாராளுமன்றம் போன்ற அரங்குகளின் மூலமாக அந்த இறையாண்மை நடைமுறைப்படுத்துகிறார்கள். பாராளுமன்றத்திற்குள்ளாக நடைபெற வேண்டிய விவாதங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியும் நடக்க முடியும். வெளியில் நடக்கக்கூடிய விவாதங்கள் என்பது போராட்டங்களின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக அமைகிறது. கூடங்குளத்தில் போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அணு உலை என்பதற்கு எதிரான ஒரு கருத்திலே ஒரு முன்வைக்கிறார்கள். அதை சட்டமாக இயற்றுங்கள் என்பதாகத்தான் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் போராடியவர்கள் மீது நீங்கள் வழக்குகள், தேச துரோக வழக்குகளை பதிவு செய்வது என்பது நீங்கள் அந்த கருத்துக்களை முற்றிலுமாக முடக்குகின்ற இடத்தில் போய் சேருகிறது. இதே நிலைதான் ஸ்டெர்லைட்டில் போராடியவர்கள் மீது. ஆக போராட்டம் என்பது, கருத்தை சொல்லுவது என்பது ஒரு ஜனநாயக விவாதத்திற்கான தளம். அதை அனுமதிக்க வேண்டும். இது குறித்து காந்தியடிகள் பேசும் பொழுது சொல்லுகிறார், பேச்சுரிமையும் ஒன்று கூடுவதற்குரிய உரிமையும் இல்லாமல் நம் சுதந்திரத்தை அடைந்து விட முடியாது. அந்த பேசுகின்ற உங்களுடைய கருத்து எனக்கு மனதை புண்படுத்துவதாக இருந்தாலும் அந்த உரிமையை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர் பதிவு செய்கின்றார். அதே போல ஊடகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரம் என்பது அவர் உண்மைக்கு மாறான செய்தியை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த உரிமையை நாம் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். ஆக இந்த முழுமையான ஜனநாயக விவாத களத்தை இந்த தேச துரோக சட்டங்கள் முடக்குகின்ற காரணத்தினால் இந்த சட்டம் அறவே நீக்கப்பட வேண்டும். நாம் காலனிய காலத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். டீகலனைசேஷன் என்கின்ற ஒன்று நடக்க வேண்டும். டீகலனைசேஷன் என்னன்னால், காலனிய காலத்தில் சுரண்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை எல்லாம் நீங்கள் இன்னும் பாதுகாத்துக் கொண்டே வைத்திருக்கிறீர்கள் என்றால், அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், வெள்ளையர்கள் போலவே இன்றைக்கும் நீங்கள் நடப்பீர்கள் என்றால், டீகலனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற காலனிய நீக்கம் என்பதே நடக்கவில்லை என்றுதான் பார்க்க வேண்டும். அப்ப காலனியவாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இதே சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். காலனிய மனநிலையில் இருப்பவர்கள் தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். காலனிய காலத்தில் எப்படி வெள்ளை அரசு மக்களை ஒடுக்கியதோ, போராளிகளை ஒடுக்கியதோ, எதிர்குரல் எழுப்பவர்கள் ஒடுக்கியதோ, அதுபோலத்தான் இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் ஒடுக்குகிறார்கள் என்றால் இரண்டு ஆட்சியாளர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது என்பதை அந்த சட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த விவாதம் நடந்த இன்று கூட 110 விவசாயிகள் இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள் என்பதை விட வேறு என்ன பெரிய உதாரணத்தை நான் பார்த்துவிட முடியும். ஆகவே இந்த இறையாண்மை என்பதை வைத்துக்கொண்டு பேசுவது என்பது, அரசை விமர்சித்தாலே நீங்கள் இறையாண்மைக்கு எதிரானவர்களாக பேசுவது என்பது முழுமையான தவறு. இறையாண்மை என்பது மக்களுக்கானது. மக்களிடத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது. மக்களுக்கு பேசுகின்ற உரிமையை அரசியல் சாசனத்தின் மூலமாக நிறைவேற்றிருக்கிறார்கள். அந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது தான் இறையாண்மையாக இருக்க முடியும் என்றால், இந்த பேசுகின்ற உரிமையை அரசு மறுப்பதன் மூலமாக அரசு தான் தேச துரோக குற்றத்திற்கு உள்ளாகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே அரசின் மீது தான் நீங்கள் தேச துரோக வழக்கை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகளை மறுப்பது, அதன் மூலமாக அரசு ஜனநாயக வெளிகளை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் உடைக்கிறார்கள் என்றால் தேச துரோக வழக்கு அந்த ஆட்சியாளர் மீது தான் நீங்கள் ஏவப்பட வேண்டுமே ஒழிய மக்கள் மீது கொண்டு வர முடியாது. ஆக தேச துரோக வழக்கை இறையாண்மை நீங்கள் பாதுகாப்பதற்காக நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்றால், இறையாண்மை என்பது பேசுகின்ற உரிமையை உறுதி செய்திருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அந்த அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக நடக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் என்றால், அரசியல் சாசனத்தின் முன் சமம் என்றால், அது ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது ஏவப்பட்டால் மட்டும்தான் இந்த சட்டம் என்பதற்கு மரியாதை இருக்க முடியும். அப்படி இல்லாமல் அப்பாவி மக்கள், நன்றி, எங்களை போன்றவர்கள் விட்டு விடுங்கள், சாமானிய மக்கள் மீது இந்த வழக்குகளை நீங்கள் பதிவு செய்வதன் மூலமாக கூடங்குளம் போன்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இதுவரை பாஸ்போர்ட் போன்றவை எதுவும் கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் சாமானிய மக்களை ஒடுக்குகின்ற போக்கில இருக்கிறது. ஆகவே இதை முற்றிலுமாக இந்த சட்டப்பிரிவை நீக்கினால் மட்டும்தான் இந்தியா டீகலனைஸ் ஆகியிருக்கிறது. காலனிய காலத்தில். நன்றி நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆழமான பார்வைகளை முன்வச்சிங்க. நம்ம நேரத்தை கடந்திருக்கிறோம். உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.